வெல்கம் டு பிரபா ஜேவிடி 360. நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் பார்த்திங்கன்னா தமிழில் செய்யுள்லாம் பார்க்கலாம். ஓகேங்களா, 9th நியூ புக்கில் செய்யுள் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு செய்யுள் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு இயரில் தமிழ் ஓவியம் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, இது இயற்றியது பார்த்திங்கன்னா ஈரோடு தமிழன்பன். ஃபஸ்ட்டு நம்ம நூல்வெளி பார்த்துக்கலாம். ஈரோடு தமிழன்பன் எழுதியது பார்த்திங்கன்னா தமிழ் ஓவியம்ங்கிற நூல்லேருந்து இடம்பெற்ற கவிதை தான் இங்கே கொடுத்துருக்காங்க. இப்போ ஈரோடு தமிழன்பன் எழுதியது தமிழ் ஓவியம் அப்படிங்கிற நூலில் இடம்பெற்றுள்ள கவிதை தான் இங்கே கொடுத்துருக்காங்க. இக்கவிதை குறித்த கவிஞர் முன்னுரையில் இந்த கவிதை குறித்து கவிஞர் முன்னுரையில் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்திங்கன்னா, ஒரு பூவின் மலர்ச்சியையும் ஒரு குழந்தையின் புன்னகையும் புரிந்து கொள்ள அகராதிகள் தேவைப்படுவதில்லைன்னு பாடலும் அப்படி தான் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. ஈரோடு தமிழன்பன் பார்த்திங்கன்னா பல வடிவங்களில் படைப்புகள் வெளியிட்டிருக்காங்க. என்ன படைப்புன்னா புதுக்கவிதை, சிறுகதை. புது கவிதையில் புதுக்கவிதை, கதையில் சிறுகதை. அதே மாதிரி புது புது வடிவங்களில் கவிதை நூல்களை வெளியிட்டிருக்காங்க. புது புது வடிவங்களில் கவிதை நூல்கள்ங்கும் போது ஹைக்யூ, சென்ட்ரியு, லிமரைக்கு. ஓகேங்களா, இந்த புது புது வடிவங்களை கவிதை நூல்களை தந்திருக்காங்க. முக்கியமாக இவர் எழுதிய ஒரு நூல் பார்த்திங்கன்னா சாகித்ய அகாடமி விருது பெற்றிருக்கு. எந்த நூல் அப்படின்னு பார்த்தா வணக்கம் வள்ளுவ அப்படிங்கிற கவிதை நூலுக்கு. இது ஒரு கவிதை நூல். வணக்கம் வள்ளுவங்கிறது ஒரு கவிதை நூல். இதுக்கு சாகித்ய அகாடமி விருது பெற்றிருக்கு. இது பார்த்திங்கன்னா எந்த ஆண்டுனா 2004. 4 பக்கமும் வணக்கம் சொல்கிறாங்க. அப்போ 2004. அப்போ பார்த்திங்கன்னா தமிழன்பன் கவிதைகள் அப்படிங்கிறதுக்கு தமிழக அரசின் பரிசு பெற்ற நூல் தான் எதுன்னு பார்த்திங்கன்னா தமிழன்பன் கவிதைகள். சாகித்ய அகாடமி வணக்கம் வள்ளுவ 2004. தமிழக அரசின் பரிசு பெற்ற நூல் தமிழன்பன் கவிதைகள். இவரது கவிதைகள் பார்த்திங்கன்னா இந்தி, உருது, மலையாளம், ஆங்கிலம் இது கேட்பாங்க. இந்தி, உருது, ஆங்கிலம், மலையாளம் உள்ளிட்ட மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு. இங்கே பாருங்கள், தெரிந்து தெளிவத்தில் இனிமையும் நீர்மையும் தமிழென் ஆகும், தமிழெனல் ஆகும் அப்படிங்கிறது பிங்கள நிகண்டு. ஓகேங்களா, இனிமையும் நீர்மையும் தமிழெனல் ஆகுங்கிறது பிங்கள நிகண்டு. யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம்னு சொன்னது யாருன்னா பாரதியார். உலக தாய்மொழி நாள் February 21. உலக தாய்மொழி நாள் February 21. தமிழை ஆட்சி மொழியாக கொண்ட நாடுகள் இலங்கை, சிங்கப்பூர். இலங்கை, சிங்கப்பூர் ஆட்சி மொழினாவே கையெடுத்து சிங்கம் நிற்கிது அப்படின்னு நாம் வச்சுக்கலாம். கையெடுத்து கும்பிடுவாங்க இல்லையா, சிங்கம் கையெடுத்து கும்பிட்டு ஆட்சி செய்கிறதுக்கு நிற்கிது அப்படின்னு நாம் வச்சுக்கலாம். அடுத்தது பாருங்கள், இந்த பாடல் வரி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நுழையும் முன்னே என்ன கொடுத்துருக்காங்கன்னா, என்றென்று நிலை பெற்ற தமிழே தோற்றத்தில் தொன்மையும் நீ தான், அதே மாதிரி தொழில்நுட்பத்தில் ஏற்ற புதுமையும் நீயாக தான் இருக்க, அறியும் இலக்கணமும் தந்ததும் நீ தான், அரிய இலக்கணம் கொண்டதும் தெரிஞ்சிக்கிற இதுன்னா அரிய இலக்கணம் கொண்டதும் நீ தான், காலந்தோறும் உன்னை புதுப்பித்துக்கிட்டே தான் இருக்க, அப்படி ஒரு கணினி தமிழாய் வலம் வருகிறாய், ஆதி முதல் எல்லாமுமாய் இயக்குகின்ற உன்னை தமிழ் ஓவியமாக கண்டு மகிழ்கின்றோம் அப்படின்னு நுழையும் உள்ள கொடுத்துருக்காங்க. காலம் பிறக்கு முன் பிறந்தது தமிழே, எந்த காலமும் நிலையாய் இருப்பதும் தமிழே, அகமாய் புறமாய் இலக்கியங்கள் அவை அமைந்ததை சொல்லும் இலக்கணங்கள், நிகரில்லா காப்பிய பூவனங்கள் உன் நெஞ்சம் நடத்தட்டும் ஊர்வலங்கள், காலம் பிறக்கு முன் ஏனியு விருட்டென கேட்டு வரும், நீதி ஏந்திய தீபமாய் பாட்டு வரும், மானிட மேன்மையை சாதித்திட குரல் மட்டுமே போதுமே ஓதி நட, எத்தனை எத்தனை சமயங்கள் தமிழ் ஏந்தி வளர்ந்தது தாயெனவே, சித்தர் மரபிலே தீதர்க்கும் புது சிந்தனை வீச்சுகள் பாய்ந்தனவே, விரலை மடக்கியவன் இசை இல்லை எழில் மீனையில் என்று சொல்வது போல் குறைகள் சொல்வதை விட்டுவிட்டு புது கோலம் புனைந்து நீ வளர்ப்பாய். இலக்கண குறிப்பு எத்தனை எத்தனை விட்டு விட்டு அடுக்கு தொடர், ஏந்தி அப்படிங்கிறது வினையச்சம். இப்போ தான் அடிக்கடிக்கு வருது பாருங்கள். காலமும் வெளிப்படையாக வந்தது அப்படின்னு பார்த்திங்கன்னா முற்றுமை.
அடுத்தது வளர்ப்பாய் அப்படின்னா வளர் கூட்டல் இப்பு கூட்டல் இப்பு கூட்டல் ஆயின்னு பிரிக்கிறாங்க. வளர்ப்பகுதி இப் சந்தி இப் எதிர்கால இடைநிலை ஆய் முன்னிலை ஒருமை வினைமுற்று விகுதி. இதுதான் பார்த்திங்கன்னா தமிழ் ஓவியம் அப்படிங்கிற கவிதை. அடுத்தது பார்த்திங்கன்னா தமிழ் விடு தூது. ஒரே வீடியோவில் வந்து நம்ம ஒரு இயல் எடுத்துக்கிட்டால் 2 செய்யுள் இருந்துச்சுன்னா அது ஒரே வீடியோவில் நம்ம பார்த்துடலாம். ஓகேங்களா? தமிழ் விடு தூது. ஃபஸ்ட்டு நூல்வெளி பார்க்கலாம். தமிழ் சிற்றிலக்கிய வகையில் தூது அப்படிங்கிறது இருக்குது. சிற்றிலக்கிய வகைகள் 96 சிற்றிலக்கிய வகைகள். அதில் தூதுங்கிறது ஒன்று. இது வாயில் இலக்கியம், சந்தி இலக்கியம்னு வேறு பெயர்களால் அழைக்கப்படுது. இது தலைவன் தலைவியருள் காதல் கொண்ட ஒருவர் மற்றொரு பால் செலுத்தும் அன்பை புலப்படுத்தி தம்முடைய கருத்திற்கு உட்பட்டமைக்கு அறிகுறியா, அதாவது அவங்க லவ் பண்ணுறோம் அப்படிங்கிற விஷயத்தை எப்படி இன்டெரக்டாக சொல்கிறாங்கன்னா, மாலையை வாங்கி வருமாறு அன்னம் முதல் வண்டு ஈராக எத்தனை மொத்தம் 10 தூது விடுவதாக தூது விடுவாக சொல்லியிருக்காங்க. இந்த நூல் என்ன வகையில் இயற்றப்பட்டிருக்குன்னா கலிவெண்பாவால் இயற்றப்பட்டிருக்கு. தமிழ் விடு தூது பார்த்திங்கன்னா மதுரையில் கோவில் கொண்டிருக்கும் சொக்கநாதர் மீது, இது கண்டிப்பாக கேட்பாங்க. மதுரையில் கோவில் கொண்டிருக்கும் சொக்கநாதர் மீது காதல் கொண்ட பெண் ஒருத்தி தன் காதலை கூறி வருமாறு தமிழ் மொழியை தூது விடுவதாக அமைஞ்சிருக்கு. இந்த நூலில் எத்தனை கன்னிகளை இருக்குன்னா 268 கன்னிகளை கொண்டது. தமிழின் சிறப்புகளை குறிப்பிடும் சில கன்னிகள் இப்பாடப்பகுதியில் கொடுத்துருக்காங்க. இந்த நூலை 1930 உவேசா முதல்ல பதிப்பித்திருக்காங்க. இதன் ஆசிரியர் யாருன்னு அறிந்து கொள்ள இயல முடியல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது பாருங்கள், பாடல் வரி பார்க்கலாம். நுழையும் முன் தமிழின் பெருமையை பாட கவிஞர்கள் கையாளும் உத்திகள் பல இருக்குது. கவிதை அதற்கொரு கருவியாக வச்சுருக்காங்க. கிளி, அன்னம், விரலி, பணம், தந்தி, இப்படி பல வித தூதை அனுப்புகிறாங்க. அந்த வாய்களை பற்றி அறிந்துள்ளோம். தமிழையே, ஆனால் இந்த மாதிரி தூது அனுப்பிச்சிருக்கிறது நமக்கு தெரியும். ஆனால் தமிழையே தூது பொருளாக்கி விடுவது தான் தமிழ் விடு தூதுன்னு சொல்கிறாங்க. தமிழின் இனிமை, இலக்கிய வளம், பாச்சிறப்பு, சுவை, அழகு, திறம், தகுதி ஆகியன சிற்றிலக்கியத்தில் விரைவாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. சீர்பெற்ற செல்வம். வாங்க பாடல் வகை பார்க்கலாம். தித்திக்கும் தெல்லமுதாய் தெல்லமுதின் மேலான முத்திக்கனியே என் முத்தமிழே. தித்திக்கும் தெல்லமுதாய் தெல்லமுதின் மேலான முத்திக்கனியே என் முத்தமிழே. பாருங்க, இனிக்கும் தெளிய அமுதமாய், இது அந்த அமுதினும் மேலான தெளிய அமுதமா, அந்த அமுதை விட மேலான முத்தி ஆகிய விடுதலை தரும் கனியாக இருக்குது. ஓகேங்களா? இதுதான் இன்ட்ரோடக்ஷன். அடுத்தது உண்ணப்படுந்தேனே. அடுத்தது புத்திக்குள் உண்ணப்படும் தேனே உன்னோடு உவந்து உரைக்கும் விண்ணப்பம் உண்டு விளம்பிக்கேள். அதாவது புத்திக்குள்ள உண்ணப்படும் தேனே, உன்கிட்ட ஒன்று சொல்ல வேண்டியது இருக்குது, அதை கேளு அப்படின்னு சொல்கிறாங்க. பாருங்கள், இயல், இசை, நாடகம் என்று 3ஆய் சிறந்து விளங்க தமிழே, அறிவால் உண்ணப்படும் தேனே, உன்னிடம் நான் மகிழ்ந்து விடுக்கும் வேண்டுகோள் ஒன்று இருக்குது, அதை கேளுன்னு சொல்கிறாங்க. அதே பாருங்கள், அடுத்த லைனு. குரம் என்றும் பல்லு என்றும் கொள்வார் கொடுப்பாய்க்கு உறவு என்று 3 இனத்தும் உண்டோ அப்படின்னு கேட்குறாங்க. குரம் என்றும் பல்லு என்றும் இருக்குது. அப்படி கொள்வார் கொடுப்பாய்க்கு உறவு அப்படிங்கிற 3 இனம் உண்டோ? திறமெல்லாம் என்றும் சிந்தாமணியாய் இருந்த உன்னை சிந்தி என்று சொல்லிய சிந்துமே. இது வரைக்கும் பார்க்கலாம். குரம் என்றும் பல்லு என்றும் கொள்வார் கொடுப்பாய்க்கு உறவு என்ற 3 இனத்தும் உண்டோ? திறமெல்லாம் என்று சிந்தாமணியாய் இருந்த உன்னை சிந்தி என்று சொல்லி சிந்துமே. தமிழே, உன்னிடமிருந்து
குறவஞ்சி, பல்லு அப்படிங்கிற நூல்களை பாடி புலவர்கள் என்ன பண்ணுறாங்க, சிறப்பு கொள்கிறார்கள். பிறர் படிக்கும் வகையில் நீ அவற்றை கொண்டிருக்க, அதாவது உன்னை பாடி சிறப்பாக இருக்காங்க, ஆனால் உன்னை படிக்கிற அளவுலேயும் நீ அந்த திறமா வச்சுருக்க, உன்னை படித்து புரிஞ்சுக்கிற அளவு. அதனால் உனக்கு 3 இனங்கள் பாவினங்களும் உறவு ஏதேனும் உண்டோ? இப்போ தாளிசை, துறை, விருத்தம் இந்த 3 வகை பாவினங்களில் உறவு ஏதேனும் இருக்கான்னு கேட்குறாங்க. அந்த ஈஸியாக படித்து புரிஞ்சிக்கிற மாதிரி அதில் பாவினங்களும் இருக்குது. இனங்கள் அப்படின்னா அந்த இடத்துல பாவினங்கள். என்னென்ன பாவினங்கள்னால் தாளிசை, துறை, விருத்தம். தாளிசை, துறை, விருத்தம்ங்கிறது 3 வகை பாவினங்கள். அடுத்தது பாவின் திறம் அனைத்தும். இப்போ பாவினங்கள் பார்த்துட்டோம் இல்லையா, ஒன்று படித்து புரிஞ்சுக்கிற அளவுக்கு அங்கே 3 இனம். அது என்ன இனம்னா பாவினம். அது என்ன பாவினங்கள்னால் துறை, தாளிசை, விருத்தம் இந்த பாவினங்கள் இருக்கா. இப்போ அந்த பாவினத்தை வச்சு பாவின் திறம் அனைத்தும் கைவர பெற்று, அந்த பாவோட திறமெல்லாம் நீ வச்சிருக்க. அப்புறம் பொருந்தி நின்று என்றுமே சிந்தாத மணியாய் இருக்கும், அதாவது அதை கீழே சிந்தாமல் இருக்கிற மணியாய், கெடாத, அது அதை வச்சே நீ டெவலப் ஆகிருக்க, அதை வச்சு கெட்டு போகல நீ. அப்போ சிந்தாமணியாக இருக்கும் உன்னை இசைப்பாடுகளுள் ஒரு வகையான சிந்து என்று அழைப்பது நின் பெருமைக்கு தகுமோ, அவ்வாறு கூறிய நான் இன்று விழும் அன்றோ. அதாவது அது சிதறாத மணியாக இருக்குது, கீழே சிந்தி போகாமல் இருக்குது. ஏன்னா அவங்கக்கிட்ட அந்த பாவினங்கள் இருக்கிறதுனால அந்த மணி சிந்தாத மணியாக கெடாமல் இருக்குது, உன்னோட புகழ் கெடாமல் இருக்குது. அதனால் சிந்து என்ற நின் பெருமைக்கு தகுமா அப்படின்னு கேட்குறாங்க. கூறிய நான் இன்று விழும் அன்றோ. அடுத்தது அந்திரமேல் முற்றுமுணுந்த தேவர்களும் முக்குணமே பெற்றார். அங்கே 3 இனம் துறை, தாளிசை, விருத்தம். இங்கே பார்த்தீங்கன்னா அந்திரமேல் முற்றுமுணந்த தேவர்களுக்கு பார்த்தீங்கன்னா 3 குணம்தான் பெற்றார். நீ குற்றமில்லாய் 10 குணங்கள் பெற்றார். அந்த தேவர்கள் 3 குணங்கள் தான் வச்சுருக்காங்க, ஆனால் நீ 10 குணம் வச்சுருக்க அப்படிங்கிறாங்க. மற்றொருவர் ஆக்கிய வண்ணங்கள் 5 மேல் உண்டோ, நீ நோக்கிய வண்ணங்கள் 100 உடையாய். அதாவது தேவர்கள்கிட்ட இருக்கிற குணம் 3 தான், உன்கிட்ட இருக்கிறது 10 இருக்குது. ஓகேங்களா. அதே மாதிரி நாம் மற்றவர் ஆக்கிய வண்ணங்கள் 5 இருக்குது, 5 மேல் இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. ஆனால் நீ நோக்கிய வண்ணங்கள் 100 உடையாய். இதை பார்க்கலாம். வானத்தில் வசிக்கும் முற்றும் உணர்ந்த தேவர்கள் கூட சத்துவம், ராசசம், தாமசம், சத்துவம், ராசசம், தாமசம் என்று 3 குணங்களை பெற்றிருக்காங்க. ஆனால் நீயோ 10 குற்றங்கள் இல்லாமல் செறிவு, தெளிவு, சமநிலை, இன்பம், ஒழுகிசை, உதாரம், உய்த்தலில் பொறுமை, காந்தம், வலி, சமாதி என்ன சொல்கிறாங்கன்னா செறிவு, தெளிவு, சமநிலை, இன்பம், ஒழுகிசை, உதாரம், உய்த்தலில் பெருமை, காந்தம், வலி, சமாதி. இப்போ 10 குணங்களையும் பெற்றுள்ளாயின்னு சொல்கிறாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா வண்ணங்கள் பார்த்தோம் இல்லையா. மனிதனால் உண்டாக்கப்பட்ட வண்ணங்கள் வெண்மை, செம்மை, கருமை, பொன்மை, பசுமை. வெண்மை, செம்மை, கருமை, பொன்மை, பசுமைன்னு 5ற்கு மேலே இல்லை. நீயோ புலவர்கள் கண்டடைந்த குறில், அகவல், தூங்கலிசை வண்ணம் முதலாக இடைமெல்லிசை வண்ணம் ஈராக 100 வண்ணங்களை கொண்டாய். குறில், அகவல், தூங்கிலிசை முதலாக இடைமெல்லிசை வண்ணம் ஈராக 100 வண்ணங்களை கொண்டுள்ளாய். அடுத்தது நாக்குளவும் ஊனரசம் 6 அல்லால் உண்டோ, செவிகள் உணவு ஆன நவரசம் உண்டாயினாய். ஏனோர்க்கு அழியா வனப்பு 1 அல்லது அதிகம் உண்டோ, ஒளியா வனப்பு 8 உடையாய் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கன்னிகள் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தா, நாவின் மீது பொருந்தும் குறைபாடு உடைய உணவின், இப்போ நாக்கில் நம்ம சாப்பிட்றோம் இல்லையா, அதில் சுவைகள் பார்த்திங்கன்னா 6க்கு மேலே இல்லை. ஆனால் நீயோ செவிகளுக்கு விருந்தளிக்குது இல்லையா, அது 9 சுவைகளை பெற்றுள்ளாய்.
வந்து 6க்கு மேலே கிடையாது நம்ம வாயில் சாப்பிட்றது. காதுக்கு தகுந்த நீ வந்து 9 சுவை பெற்றிருக்காய். தமிழை அடைய பெறாத மற்றையோருக்கு அழியாத அழகு ஒன்று அல்லது ஒன்று அல்லாமல் அதிகம் உண்டோ? நீயோ நீங்காத அம்மை முதலிய அழகுகள் எட்டினை பெற்றான். அழகு பார்த்திங்கன்னா எட்டினை பெற்றிருக்க அப்படின்னு சொல்கிறாங்க. சொல்லும் பொருளும் ஒரு தாட்டி வாசிச்சுக்கலாம். தித்திக்கும் சீர்பெற்ற செல்வம். தித்திக்கும் தெல்லமுதாய் தெல்லமுதின் மேலான முத்திக்கனியை என் முத்தமிழே. புத்திக்குள் உண்ணப்படும் தேனே, உன்னோடு உவந்து உரைக்கும் விண்ணப்பம் உண்டு விளம்பிக்கேள். மண்ணில் குரம் என்றும் பள்ளி என்றும் கொள்வார் கொடுப்பாய்க்கு. உறவு என்று 3 இனத்தும் உண்டோ? திறமெல்லாம் வந்து என்றும் சிந்தாமணியாய் இருந்த உன்னை சிந்து என்று சொல்லிய நான் சிந்துமே. அந்நிறமேல் முற்றும் உணர்ந்த தேவர்களும் முக்குணமே பெற்றாய். நீ குற்றமில்லா 10 குணங்கள் பெற்றாய். மற்றொருவர் ஆக்கிய வண்ணங்கள் 5 மேல் உண்டோ? நீ நோக்கிய வண்ணங்கள் 100 உடையாய். நாக்குளவும் ஊனரசம் 6 அல்லால் உண்டோ? செவிகள் உணவு ஆன நவரசம் உண்டாயினாய். ஏனோர்க்கு அழியா வனப்பு 1 அல்லது அதிகம் உண்டோ? ஒளியா வனப்பு 8 உடையாய். கன்னிகள் 69லேருந்து 76 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. இப்போ இதோட சொல்லும் பொருளும் பார்க்கலாம். குரம் பல்லு அப்படிங்கிறது சிற்றிலக்கிய வகைகளில் இருக்குது. 3 இனம் பாவினங்கள் சொன்னோம்ல, துறை தாளிசை விருத்தம். திறமெல்லாம் அப்படின்னா சிறப்பெல்லாம். சிந்தாமணினா சிதறாத மணி, சீவக சிந்தாமணியை இங்கே 2 பொருளை குறிக்குது. சிந்து அப்படின்னா ஒரு வகை இசைப்பாடல். முக்குணம் வந்து 3 குணங்கள் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா சத்துவம், ராசசம், தாமசம். சத்துவம்னா அமைதி மேன்மை. சத்துவம்னா சத்து இருக்குன்னா அமைதியாக இருக்காங்க, அப்போ அமைதி மேன்மை. ராசசம்னா ராட்சசம் மாதிரி கத்துறாங்க, அப்போ போர் தீவிரமான செயல்களை குறிக்கும். தாமசம்னா சோம்பல், தாமதமாக செய்கிறாங்க, அப்போ சோம்பல் தாழ்மை போன்றவற்றை குறிக்கும். 10 குணம் அப்படின்னா செறிவு, சமநிலை முதலிய 10 குண அணிகள். நம்ம இங்கே பார்த்தோம் 10 குணங்கள். செறிவு, தெளிவு, சமநிலை, இன்பம், ஒழுகிசை, உதாரம், உயிர்த்தலில் பெருமை, காந்தம் வள்ளி சமாதி. வந்து பார்த்திங்கன்னா செறிவு, தெளிவு, சமநிலை, இன்பம், ஒழுகிசை, உதாரம், உயிர்த்தலில் பொருண்மை, காந்தம் வள்ளி சமாதி. செறிவு, தெளிவு, சமநிலை, இன்பம், ஒழுகிசை, உதாரம், உயிர்த்தலில் பொருண்மை, காந்தம் வள்ளி சமாதி. இதுதான் 10 குணங்கள். இங்கே வந்து கம்மியாக தான் கொடுத்துருக்காங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா வண்ணங்கள் 5னா வெள்ளை, சிவப்பு, கருப்பு, மஞ்சள், பச்சை. வண்ணம் 100னா குரில், அகவல், தூங்கிசை வண்ணம் முதலாக இடைமெல்லிசை வண்ணம் ஈராக 100. ஊனரசம்னா குறையுடைய சுவை. நவரசம்னா வீரம், அச்சம், இழிப்பு, வியப்பு, காமம், அவலம், கோபம், நகை, சமநிலை. 9 சுவை இருக்குது. என்னென்னு பார்த்திங்கன்னா வீரம், அச்சம், இழிப்பு, வியப்பு, காமம், அவலம், கோபம், நகை, சமநிலை அப்படின்னு 9 சுவைகள் இருக்குது. வனப்புன்னா அழகு. அந்த அழகு பார்த்திங்கன்னா அம்மை அழகு, தொன்மை, தோல், விருந்து, இயைபு, புலன், இலைவு. இதெல்லாம் வந்து அழகுன்னு சொல்கிறாங்க. இதுதான் பார்த்திங்கன்னா. அடுத்தது கன்னி அப்படின்னா என்னென்னா 2 கண்களை போல 2 பூக்களை வச்சு தொடுக்கப்படும் மாலைக்கு தான் கன்னின்னு பேர். அதை மாதிரி தமிழில் 2 அடிகள் கொண்டு எதுகையால், முக்கியமாக இங்கே பாருங்கள், எதுகையால் தொடுக்கப்படும் செய்யுள் தான் கன்னி. இலக்கண குறிப்பு பார்த்திங்கன்னா முத்திக்கனி உருவகம், தெல்லமுது. முத்திக்கனினா உருவகம், தெல்லமுதான் பண்புத்தொகை. குற்றமில்லானா ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சம். நானா ஓரெழுத்து ஒரு மொழி. செவிகள் உணவாக. செவினா 2 காது இருக்குது, அது டபுள் மடங்கு ஆகுது 4ஆம் வேற்றுமை தொகை. சிந்தாமணினா ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சம். பகுபத உறுப்பிலக்கணம். பகுபத உறுப்பிலக்கணம் கொள்வார், கொள் கூட்டல் இவ்வு கூட்டல் ஆர். கொள்ளுனா பகுதி, இவ்வு எதிர்கால இடைநிலை, ஆர் பலர்பால் வினைமுற்று விகுதி. அடுத்தது உணர்ந்த அப்படின்னா உணர் கூட்டல் இத்து இந்த குட்டல் இத்து குட்டல் ஆ. உணர் வந்து பகுதி, இத்து சந்தி, இத்து இந்த ஆனது விகாரம், இறந்த கால இடைநிலை இத்து, ஆ வந்து பெயரச்ச விகுதி. பாருங்க,
காதொளிரும் குண்டலமும் கைக்கு வளையாபதியும் கருணை மார்பின் மீதொளி சிந்தாமணியும் மெல்லிடையில் மேகலையும் சிலம்பார் இன்ப போதொளிரும் திருவடியும் பொன்முடி சூளாமணியும் பொலியச் சூடி நீதியொளிர் செங்கோலாய் திருக்குறளை தாங்கு தமிழ் நீடு வாழ்க. இது யார் எழுதுனதுன்னு பார்த்தீங்கன்னா கவியோகி சுத்தானந்த பாரதியார் சொல்லியிருக்காரு. இதோட பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இயரில் செயல் பார்த்தாச்சு. ஓகேங்களா. நெக்ஸ்ட் வீடியோவில் செகண்ட் இயரில் செயல் பார்க்கலாம். கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.